மார்னிங் சார். வணக்கம் சார். என்ன வக்கீல் சார்? எஸ் சார். ஜீவாக்கு எதிராக கொலை கேஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்களா? அவனோட பெயில் பெட்டிஷன் தள்ளுபடி ஆயிடுமா? அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் சார். அந்த ஜீவாவுக்காக எந்த லாயர் ஆஜராகிறாருன்னு விசாரிச்சு பார்த்தீங்களா? விசாரிச்சு பார்த்துட்டேன் சார். அந்த விஷயத்தை மட்டும் சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. யாரை கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேன்றாங்க. எவன் வந்தா என்ன சார், நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. கவலையப்படாதீங்க. யூனியன் ஆளுகளையும் ஜீவாவையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி லீகல் விஷயங்கள்ல அவங்க விவரமா இருப்பாங்க. காசு இல்லாம அவங்களுக்கு வாதாடுறதுக்கு டேலண்டான லாயர்ஸ் இருக்காங்க. அந்த ஜீவா விஷயத்துல யாரையாவது பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு சிக்கலாயிடும். சார், நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரொம்ப டேலண்ட் சார். இந்த கேஸை அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாரு. சார் கோர்ட்டுக்கு வந்து பார்க்கத்தானே போறாரு. இல்லை சார், நான் கோர்ட்டுக்குள்ளே வர்றது நல்லா இருக்காது. இந்த கேஸில் நான் தான் பிளான் பண்ணி மாட்டி விட்டுட்டேன்னு சந்தேகப்பட்டு இருக்காங்க. நானும் உள்ளே வந்தா அது கன்ஃபார்ம் ஆகிடும். நான் கிளம்புறேன். நீங்கள் நல்ல நியூஸோட என்னை வந்து பாருங்கள். கண்டிப்பா சார். லீகல் அட்வைசர்கிட்ட நான் பணம் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போவே போய் வாங்கிக்கோங்க. ஜீவாவை மொத்தமாக அழைச்சிங்கன்னு எனக்கு நியூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஃபீஸை நான் உங்களுக்கு தருவேன். தேங்க்யூ சார். இன்ஸ்பெக்டர், நீங்கள் செய்கிற சர்வீஸ் கூட உங்களுக்கு ஃபீஸ் உண்டு. டோன்ட் வரி. தேங்க்யூ சார். உள்ள போலாம். எஸ், வாங்க. யுவர் ஆனர், இது எந்த சிக்கலும் எந்த குழப்பமும் இல்லாத மிக தெளிவான ஒரு வழக்கு. கொலை குற்றம் சாட்டப்பட்டு இருக்கும் இவர் பெயில் பெட்டிஷன் போடுறது இவரோட உரிமை. ஆனால் ஒரு கொடூரமான கொலையை செய்துவிட்டு மனசாட்சியே இல்லாமல் எப்படி இதை எதிர்பார்க்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை யுவர் ஆனர். மேனேஜர் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த ஜீவா மதன் ஆட்டோமொபைல் கம்பெனியில் போர்மேனாக இருக்கிறார். அந்த கம்பெனியில் யூனியன் தலைவராக இருப்பதும் இவர்தான். இன்கிரிமெண்ட் பிரச்சனை சம்பந்தமாக இவருக்கும் மேனேஜர் வரதனுக்கும் அடிக்கடி தகராறு நடந்திருக்கிறது. அப்படி நடந்த ஒரு தகராறில் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று ஜீவா கோபமாக பேசியிருக்கிறார். அதற்கு இவருடைய கம்பெனி ஊழியர்களே சாட்சி. சம்பவம் நடந்த அன்னைக்கு கொலை குற்றவாளியான ஜீவா தான் மேனேஜர் கூட கடைசியா போன்ல பேசியிருக்காரு. வரதனோட மனைவி அதை உறுதி செஞ்சிருக்காங்க. அவர் எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணாருங்கிற விவரத்தை டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாங்க வாங்கி வச்சிருக்கோம். இன்கிரிமெண்ட பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஜீவா அன்னைக்கு ராத்திரி அவரை கூப்பிட்டிருக்காரு. 2 பேரும் ஹோட்டல்ல சந்திச்சிருக்காங்க. ஜீவாவுக்கு சாதகமா வரதங்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அதனால ஆத்திரமடைந்த ஜீவா கத்தியால் அவரை குத்தி கொண்டு இருக்காரு. நடந்த விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜீவா தான் குற்றவாளி என்று தெளிவாக தெரிகிறது. ஜீவா யூனியன் லீடரா இருக்கிறதுனால எல்லாருமே இவரை பார்த்து பயப்படுவாங்க. இவரோட பெயில் பெட்டிஷனுக்கு அலோவ் பண்ணா இவருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாதுன்னு அவங்களை மிரட்டுறதுக்கும் சாட்சிகளை கலைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஜீவாவின் பெயில் பெட்டிஷனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கணம் கோர்ட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. உங்க சார்பா வாதாட யாராவது வந்திருக்காங்களா? இல்லை யுவர் ஆனர். எனக்காக நானே வாதாடுறதுக்காக கோர்ட்டார் அனுமதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்ப பார்ட்டியின் பர்சன் பதிவு செஞ்சுக்கலாமா? எஸ் யுவர் ஆனர். யூ ப்ரோசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். டேய், இவன் ஒரு வக்கீல வச்சுக்க கூடாது, இவனே வாதாடுறேன்றானேப்பா. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, அதெல்லாம் அண்ணன் பாத்துக்குவாரு. யுவர் ஆனர், என்ன பெயில விட்டா நான் சாட்சிகளை கலைச்சிருவேங்கிறதான் அரசு தரப்பு வக்கீலோட குற்றச்சாட்டு. அந்த வாதமே ரொம்ப அபத்தமாவும் பலவீனமாவும் இருக்கு யுவர் ஆனர். எனக்கு எதிராக எந்த வலுவான சாட்சிகளும் இல்லாதப்போ நான் எதுக்காக யுவர் ஆனர்
சாட்சிகளை கலைக்கணும். சைலன்ஸ். யுவர் ஆனர், மேனேஜர் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினது, ஹோட்டல்ல சந்திச்சது எல்லாமே உண்மைதான் யுவர் ஆனர். நானே அதை ஒத்துக்கிறேன். அதுக்கு ஸ்பெஷலா சாட்சிகளை கொண்டு வரணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. இன்ஸ்பெக்டர் சாட்சிகளை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சதை நினைச்சா எனக்கு வேடிக்கையா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் யுவர் ஆனர். ஹோட்டல்ல இருந்து நானும் மேனேஜரும் கிளம்பி போறப்போ மணி 10. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி மேனேஜர் கொல்லப்பட்ட நேரம் அதிகாலை 3 மணி. 10 மணில இருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் மேனேஜர் ஏன் கூட இருந்ததுக்கோ நான் அவரை கொன்னதை நேர்ல பார்த்ததுக்கோ எந்த ஒரு சாட்சியுமே இல்ல. இந்த இடைப்பட்ட நேரத்துல அவர் எங்க போனார்னு சொல்லப்படல. நான் கோவத்துல கத்துனதையோ போன்ல அவரோட கடைசியா பேசினதையோ சந்திச்சதையோ மட்டும் வச்சு நான் தான் அவரை கொலை பண்ணேன்னு எப்படி சொல்ல முடியும்? எதிர்வாதம் பண்ணிக்கிட்டவங்க கொலை வரைக்கும் போகணும்னா இங்க இருக்கிற வக்கீலுங்க தினமும் ஒருத்தர் எதிர்த்து வாதாடுறாங்களே, அவங்க வாதம் முடிஞ்ச பிறகு கொலை பண்றாங்களா இல்ல கொலை பண்ணப்படுறாங்களா? சின்ன வயசுல விளையாடுற திருடன் போலீஸ் விளையாட்டுல கூட ஒருத்தனை திருடன் நிரூபிக்க இதை விட வலுவான சாட்சியை நாம உருவாக்கி இருப்போம் யுவர் ஆனர். இவ்வளவு பலவீனமான சாட்சியை உருவாக்கி அதை நான் கலைச்சிருவேன்னு இவங்க வாதாடுறது இந்த நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கும் செயல்.